வணக்கம். எப்படி பேச வேண்டும்? பிறர் பேசுவதை எப்படி கேட்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எப்படி பேச வேண்டும்? ஒரு வார்த்தை கூட பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது. பயனில்லாத சொற்களை பேசுபவர்களை வெட்டி பேச்சு பேசுபவர்கள் ஆதாளி என்று அழைப்பார்கள். வெட்டி பேச்சு பேசக்கூடாது. பயனுள்ள சொற்களையே பேச வேண்டும். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல் என்று தெய்வப்புலவர் சொல்கிறார். நீ ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்னால் நன்றாக சிந்தித்து என்ன பேச வேண்டும் என்பதையோ அதை மட்டும்தான் பேச வேண்டும். பயனற்ற சொற்களை பேசக்கூடாது. சொல்லுவதை இனிமையாக சொல்ல வேண்டும். இனியவை கூறல் வேண்டும். சொல்லக்கூடியத இனிமையாக சொல்றது எப்படி? ஒரு இடத்துல போய் இங்க இருக்கவங்கள பாதி பேர் முட்டாள்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். இங்கு உள்ளவர்கள பாதி பேர் அறிவாளிகள் என்று சொன்னால் பொருள் ஒன்றுதான். அப்ப ஹவு டு எக்ஸ்பிரஸ் திங்ஸ் என்பது முக்கியமானது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய்க வருந்தற்று சொல்றாரு. பணியுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி சொல்றார். இனிய சொற்களை பேசுவது ஒருத்தருக்கு அணிகலன் போன்றது. இனிமையாக பேச வேண்டும். பயனுள்ள சொற்களையே பேச வேண்டும். சிந்தித்து பேச வேண்டும். என்ன சொற்குற்றம் பொறுக்குற்றம் உடையவராக பேசி நிறைய பேர் வழக்குகளை சந்தித்து சிறையெல்லாம் சென்றுட்டு வந்திருக்காங்க. பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டுன்னு சொல்றாரு. இங்க தெய்வ புலவர் சொல்ற மாதிரியே நீங்க பேசி பழகி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறை செல்லக்கூடிய அவசியம் வராது. மான நஷ்ட வழக்கு சந்திக்கக்கூடிய வேலை வராது. அதுதான் இந்த பதிவை போடுறேன். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. என்ன சொல்லு மிகவும் வேகமாக நம்மளை சுடும். நீண்ட காலத்திற்கு அந்த வலு இருக்கும். ஒருத்தனை போய் 4 அடி அடிச்சா கூட பரவாயில்ல, உடனே அந்த வலி மறைஞ்சிரும். ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ. நெருப்புல சுட்டா கூட ஒரு வாரத்துல அந்த வடு மறைஞ்சிரும். ஆனா நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தை காலங்காலத்துக்கு நிலைத்து நிற்கும் அல்லவா? அப்போ பொருள் உணர்ந்து பார்த்து பேச வேண்டாமா? தீயினார் சுட்டபன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடுன்னு அதைத்தானே சொல்றாரு. கவனமாக பேச வேண்டும். கனிவுடன் பேச வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையில குறிக்கோளாக கொள்ள வேண்டும். முக்கியமானது. பிறகு எப்படி பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும்? பிறர் பேசக்கூடிய கருத்து நமக்கு வேறுபாடு உடையதாக இருக்கலாம். அதுக்காக அவர்களை ஏளனம் செய்து எள்ளி நகையாடக்கூடாது. அது பார்ப்பவர்களுக்கும் அருவருப்பை உண்டு பண்ணும். இப்ப சபையில போய் ஒரு கருத்தை சொல்றீங்க. உங்க கருத்தை கேட்கறவங்களும் இருக்கலாம், கேட்காதவங்களும் இருக்கலாம். அதே போல இன்னொருத்தர் பேசுவாரு. அவருடைய கருத்து உங்களுக்கு ஒவ்வாததாக இருக்கலாம். அந்த கருத்துல நீங்க உடன்படாம இருக்கலாம். அதுக்காக கால் மேல் கால் போட்டு கொண்டு எள்ளி நகையாடி கொண்டு இருக்கக்கூடாது. பார்க்கக்கூடிய பார்வையாளர்களும் உங்களுக்கு அது அருவருப்பை உண்டு பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. பிறர் பேசுவதில் உள்ள அந்த பொருள் நமக்கு பிடித்தமில்லாதவர்களா இருந்தாலும் அவர் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக இருந்து உரிய வகையில்
தக்க முறையில் பணிவுடையவனாகவும் இன்சொலனாகவும் இருந்து கனிவான சொற்களையே பேசி அனைவரும் கவரும் வகையில் நாம் பேச வேண்டும். அதான் முக்கியமானது. பிறர் பேசுவதற்கு முன்னாலேயே குறுக்க வந்து புகுந்து அவங்களை பேச விடாம ஆக்குவது, கூப்பாடு போட்டு உறக்க கூச்சலிட்டு அவர்களுடைய கருத்து மற்றவர்களுடைய சென்று விடாமல் செய்வது, இதெல்லாம் சரியான அணுகுமுறைகள் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல பேச போறீங்க, அந்த ஆடியன்ஸனுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி என்ன, அந்த ஆடியன்ஸ் எதை விரும்புறாங்களோ அதை பேசணும். ஆன்மீகத்தை விரும்பக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய சபையில போய் பொருளாதாரத்தை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. விளையாட்டை வெறுக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடத்துல போய் விளையாட்டை பேசிட்டு இருக்க கூடாது. சினிமாவை பிடிக்காதவங்க மத்தியில போய் சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. இவங்களுக்கு என்ன பிடிக்குது, நம்ம எந்த இடத்துல பேச போயிருக்கோம், இந்த சிறு குழந்தைகளுக்கு பேச போயிருக்கோம்னா இந்த சிறு குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடி பேசணும். கல்லூரி மாணவர்கள்ட்ட பேச போயிருக்கோம்னா கல்லூரி மாணவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்தபடி பேச பழகணும். திருமண விழாவுக்கு போயிருக்கோம்னா திருமண விழாவில் போய் மைக்க பிடிச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை பூரா பேசிட்டு இருக்க கூடாது. திருமண விழாவுக்கு போயிருக்கோம், திருமண வாழ்வினுடைய அந்த தத்துவம் என்ன, இல்வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன, திருக்குறள் என்ன சொல்லுகிறது இல்வாழ்க்கையை பற்றி, அந்த மாதிரி பேசணும். சிறந்த தம்பதியராக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த மாதிரி பேசணும். அந்த இடத்துல போய்கிட்டு நீங்க உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக வேண்டி உலக பொருளாதாரத்தையும் உலக அரசியலையும் பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு எடுபடுமா, பிடிக்குமா? ஆடியன்ஸினுடைய தன்மைக்கு தகுந்தபடி பேசணுங்க. இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எதை விரும்புறாங்களோ அதை பேசணும். அங்கனத்துள் உக்க அமிழ்தற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டி கொழல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுது. நீங்க உங்களுக்கு பிடித்த உங்களுடைய உணர்வுக்கு சமமான உணர்வுடையவர்கள்ட்ட போய் தான் நீங்க பேசணும். அப்படி இல்லாதவங்கள்ட்ட பேசுறது நீங்க பாலை கொண்டு போய் வாஷ் பேசின்ல ஊத்துறதுக்கு சமம். உங்க பேச்சு பயனற்று போயிருந்தா அதை சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அங்கனத்துள் உக்க அமுல் கற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் போட்டி கொள்ளல். உன்னுடைய பிரிக்குவன்சிக்கு ஒத்த பிரிக்குவன்சி உள்ளவன்ட்ட உன்னுடைய கருத்துக்களை சொல்லு. நீ விளையாட்டு வீரன், விளையாட்டை பத்தி பேச போறேன்னா அதுக்குரிய ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அதை போய் பேசணும். நீ சினிமா பிரியன், சினிமாவை பத்தி பேச போறேன்னா அதுக்குரிய ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அங்க போய் பேசணும். அப்படி இல்லாத இடத்துல நீ போய் பேசுனீன்னா உன்னுடைய பேச்சு பயனில்லாமல் போய்விடும். எப்படி பயனில்லாமல் போய்விடும்? பாலை கொண்டு போய் வாஷ் பேசின்ல ஊத்துற மாதிரி ஆயிரும். அதனால ஆடியன்ஸினுடைய விருப்பம் எதுங்கிறத உணர்ந்து பேச வேண்டும். உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பார்த்தியில் நீர் சொரிந்தற்று. உணர்வுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பார்த்தியுள் நீர் சொரிந்தற்று. ஒரு பார்த்தியில கீரை போட்டு வளர்த்துக்கிட்டு வரோம், அதை தண்ணி ஊத்துனா அந்த கீரை செடி எவ்வளவு வேகமா வளருமே, அதே போலதான் நீங்க சரியான உணர்வுடையவர்கள்ட்ட பேசுனீங்கன்னா அந்த பேச்சு எடுபடும், அந்த பேச்சு பயனளிக்கும். அதான் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பார்த்தியுள் நீர் சொரிந்தற்று. இந்த மாதிரி ஆடியன்ஸினுடைய தன்மை என்ன, அவங்களுக்கு தகுந்தபடி பேசணும். அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டே போகக்கூடாது. பேச்ச ஆரம்பிக்கும் பொழுதே உங்களை கவனத்தை இழுக்கிற மாதிரி பேசணும். அறிஞர் அண்ணா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு, கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அவர் 7 மணி 8 மணிக்கு போக வேண்டியவர் அவருடைய தொண்டர்களுடைய ஊர் முழுதும் தொண்டர்கள் பூராமே வந்து வரவேற்பு கொடுத்து போறனால ஒரு 10:30 மணி ஆச்சு. அங்க போய் பார்த்தாரு, அவங்க 4 மணி நேரமா மக்கள் காத்து கடந்து தூக்க கலக்கத்தோட தூங்கி வழிஞ்சிருந்தாங்க. உடனே மைக்க பிடிச்சாரு. மாதமோ சித்திரை, நேரமோ 10:30, நீங்களோ நித்திரை அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எல்லாரும் ஓன் கைதட்டி அப்படியே தூங்கினவங்க கூட எஞ்சி உட்காந்துட்டான்.
அப்ப அந்த சபையை தன் வயப்படுத்துதல், பிற தன் கருத்தை சொல்லுதல், கருத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க போர் அடிக்கிற மாதிரி போயிட்டே இருக்க கூடாது. அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுதே பேச்ச நிப்பாட்டிடணும். அதான் அந்த பேச்சுக்களினுடைய தன்மை. பொருள் உணர்ந்து பேசணும், டு த கோர் கரெக்டா பேசணும், போர் அடிக்காததுக்கு முன்னாலே நிப்பாட்டிடணும். அடுத்து விவாத மேடைகள்ல பேசும்போது அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பளிக்கணும். அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அவங்க பேசும்போதே குறுக்க பூந்து அவங்களை பேச விடாம ஆக்கக்கூடாது, கூப்பாடு போடக்கூடாது. இதெல்லாம் சபையில எப்படி ஒருவர் பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதற்குரிய சில வழிமுறைகள். வளரும் சமுதாயத்திற்கு இது தேவையானதாக இருக்கும். என்ன அலுவலகத்துல நிறைய பேரோட சந்தித்து உரையாற்ற வேண்டியிருக்கும், அலுவலகங்கள்ல பொது இடங்கள்ல நிறைய பேர்கிட்ட பேச வேண்டி இருக்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில எல்லாம் எப்படி பேச வேண்டும், எப்படி கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிட்டு சொல்லணும்னு தோணிச்சு அதை சொல்றேன். பொருள் உணர்ந்து சொல்லணும், இனிமையாக பேசணும், கனிவாக பேசணும், பயனுள்ள சொற்களையே பேசணும், பிறருடைய பேச்சை பொறுமையாக கேட்கணும், பிறரை வருத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இதான் பேசும்போது கவனிக்க வேண்டியவை, கேட்கும் போது கவனிக்க வேண்டியவைங்க. நன்றி, வணக்கம்.